அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கை பற்றி பார்க்க இருக்கோம். இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து நவீனமயமாக்கிறதுக்கான பணிகளை நடைபெற்று வருது. இந்த பணிகள் அப்படிங்கிறது அம்ரித் பாரத் ஸ்டேஷன்ஸ் அந்த ஸ்கீமில் இதை நடைபெற்று வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே பிளாட்ஃபாரம் நீட்டிக்கணும் அப்படின்னா இந்த நத்தைக்குளம் கால்வாய், இந்த கால்வாய் இருக்குது. இதை கொஞ்சம் நீட்டிப்பு செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பக்கம் ஃபுல்லாமே ரூப் அமைச்சு நீட்டிப்பு செய்ய முடியும். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 1வது பிளாட்ஃபாரம் மற்ற பிளாட்ஃபாரத்தை விட நீளமான பிளாட்ஃபாரம் தான். ஸோ அதனால் இங்கே நத்தைக்குளம் கால்வாயிலிருந்து நீளமாக அமைச்சாலே 24 பெட்டிகளை ஏற்ற மாதிரி உருவாக்க முடியும். இதை விட இதோடைய பின்பக்கம் அந்த லாஸ்ட்டு சைடு இருக்கு இல்லைங்களா, லோக்கோமோட்டிவ் மட்டும் டிட்டாச் பண்ணிவிட்டு அங்கே போய் ட்ராக் லூப் லைன் மாறக்கூடிய பகுதியை இன்னும் கொஞ்சம் நீட்டிப் செய்யும்போது அந்த பக்கமே பிளாட்ஃபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட முடியும். ஸோ பணிகள் பிளாட்ஃபாரம் எக்ஸ்டென்ஷன் பணிகள் இன்னும் நடைபெற ஆரம்பிக்கப்படலை. திருச்செந்தூர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டெர்மினல் ஸ்டேஷன். இதை தாண்டி வண்டிகள் போகாது. இங்கே இந்த மாவட்ட ரயில் பயண மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னைக்கு இன்னொரு ட்ரெயின் வேணும், அதுவும் அந்த மெயின் லைனில் இல்லாமல் ஸ்டோர் லைனில் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன்னா திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை இந்த வழியாக போகுது. ஆனால் அதை விட்டுட்டு ஸ்டோர் லைன், அதாவது திருச்சிராப்பள்ளி, விருத்தாச்சலம், விழுப்புரம் இந்த வழியாக போகிற மாதிரி ரயில் வேணும் சென்னைக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அருமுகநேரி ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற கேட்டை மேம்பாலமாக கட்டணும் அப்படிங்கிறதும், இங்கே கூடுதலான நடைமேடை வேணும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய இந்த மாவட்ட ரயில் பயணர் சங்கத்தோடைய கோரிக்கையாக இருக்குது. பெரிய அளவில் வேலைகள் நடைபெற மாதிரி தெரியல. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், அதோட டிக்கெட் எடுக்கிற பில்டிங். கூட்டமாக இருக்கிற காலங்களில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கூட விலகக்கூட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு நெருக்கடியான மக்கள் இருப்பாங்க. இப்போது இந்த கேட்டு போட்டிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் டெம்பரவரி தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்கள் உள்ளே போகிறதுக்கு பெரிய ஒரு வாசல் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்த மாதிரியே தான் இப்போவும் இருக்குது. பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை. இந்த ஃப்ரண்ட் ரூப் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ட்டிகோ மாதிரி இது நல்லா உருவாக்கியிருக்காங்க. இதில் நிறையா மக்கள் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு இட வசதி இருக்குது. ஸ்டேஷனுக்கு உள்ள விட இங்கே நிறையா மக்கள் இருக்கலாம், அந்தளவுக்கு பெரிய போர்ட்டிகோ உருவாக்கியிருக்காங்க. திருச்செந்தூர் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த வருமானமும் கிடையாது. ஸோ கூடுதலான டார்மெட்ரி ரூம்ஸ்கள், அதுக்கப்புறம் பார்க்கிங்கை இன்னும் கொஞ்சம் விலாசமாக பார்க்கிங் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு, ஏன்னா பெரும்பாலும் இங்கே வர்ற பயணிகள் எல்லாமே சுற்றுலா மற்றும் கோவிலுக்கு வர்ற பயணிகள் தான். அதனால் பார்க்கிங் அந்தளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் தேவைக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இந்த பாதை ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது. இந்த பாதையும் அகலப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.